ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். வெயில்னாவே வெள்ளரி ரொம்ப பிடிக்கும். இது என்னென்னா, நான் வெள்ளரி அறுவடை அதிகமாக உங்களுக்கு நான் போட்டிருக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருப்பேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, எனக்கு ரொம்ப பிஞ்சு பிடிக்குங்க. ஆனால் அதுக்காக ரொம்ப சின்னதாக போய் அவ்வளோ ரூபாய் விலை போட்டு சின்ன பிஞ்சு வாங்கும்போது வீட்டில் திட்டிட்டு கொஞ்சம் பெருசாக, எனக்கு இந்த விரல் தண்டி இருக்கிறது பிடிக்கும். ஆனால் அதை விட பெருசாக வாங்க சொல்லுவாங்க. 20 ரூபா போட்டு வாங்கிட்டு இத்தினூண்டா வாங்குறது, 50 ரூபா போட்டு வாங்கிட்டு இத்தினூண்டா வாங்குறதுன்னு சொல்லிட்டு பெருசாக வாங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் பெருசாக வாங்குவோமா. ஆனாலும் அந்த குட்டியில் இருக்கிற சுவை ஜாஸ்திங்க. இப்போ என்னென்னா, நான் தானே வளர்க்குறேன், நம்ம வீட்டு தோட்டம்ல நம்ம இஷ்டத்துக்கு பறிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விரல் தண்டியில் இருக்கிறது தான் பிடிக்கும். ஆனால் என் வீட்டில் இருந்தால் நான் விரல் தண்டி இல்லை, சுண்டு விரல் தண்டியில் கூட பறித்து சாப்பிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்தாவே காமிக்கல உங்ககிட்ட. ஐயோ அப்பா, தேனாமிர்தமாக இருக்குங்க சுவை. இந்த மாதிரி பறித்து சாப்பிட்ருக்கீங்களா? இதெல்லாம் வியாபாரத்துக்கு வரவே வராது இவ்வளோண்டெல்லாம். ஆனால் ஒரு கடி கடித்தோடனே அப்படியே வாய் ஃபுல்லாக ஒரு இனிப்பு. எனக்கு வெள்ளரிக்காவை ரொம்ப பிஞ்சாக சாப்பிட பிடிக்கும். அதுவும் இப்போ நான் வளர்க்குறேன், எனக்கு இத்தனை பறித்து சாப்பிடுவேன், எப்படி வேணாலும் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் கொடுக்கறதில்ல. வீடியோவும் போடல. இன்றைக்கி தான் சரி வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இத்தனை பறித்து சாப்பிட்டா அங்கே எங்கேருந்து கிடைக்கும். அதனால் கண்ணில் பார்த்துட்டேன்னா இத்தனை சொண்டு வர்றதுனால பறித்து சாப்பிடுவேங்க. உங்களுக்கு அப்படி அனுபவம் இருக்கா? நீங்கள் இந்த மாதிரி பறித்து சாப்பிடுவீங்களா? இப்படி சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் மாடி தோட்டம் வச்சா மட்டும்தாங்க சாத்தியம். அதுக்காகவாவது மாடி தோட்டத்தில் இவ்வளோ 400-450 செடிகள்லாம் வைக்க வேணாம், ஒரு 10 செடி வைங்கங்க. அவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். அவ்வளோ 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 சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.